ஆதியிலே தேவன் இருந்தார். அவர் சகலவற்றையும் உண்டாக்கினார். அதில் மரம், செடி, கொடி, புல், பூண்டுகள், சந்திரன், சூரியன், நட்சத்திரம் யாவற்றையும் உண்டாக்கினார். பின்பு மனிதனையும் உண்டாக்கினார். படைத்த மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு தெய்வீக உறவு இருந்தது. ஒரு நாள் மனிதன் தேவனுடைய வார்த்தையை மீறினான். தேவனுடைய வார்த்தையை மீறுவதே பாவம். பாவம் மனிதனுக்குள் பிரவேசித்தபடியாலே மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த தெய்வீக உறவு துண்டிக்கப்பட்டது. இதனால் மனிதனுக்கு மரணம் நேரிட்டது. பாவத்தின் சம்பளம் மரணம். நாம் இப்படி பாவிகளாயிருக்கையில் தேவன் நம்மீது வைத்த அன்பினாலே இப்பூமியிலே கிறிஸ்துவாய் வெளிப்பட்டார். அவரிடத்தில் எந்த ஒரு பாவமும் அக்கிரமமும் இல்லை. நம்முடைய மீறுதலுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். அவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்ததினாலே அவரே தேவன் என்று நிரூபணமாகிறது. இந்த இயேசுவை நம் உள்ளத்திலே விசுவாசித்து நாவிலே அறிக்கை செய்தால் அவர் நமக்கு வைத்திருக்கும் இலவசமான நித்திய ஜீவனையும் புது வாழ்வையும் தெய்வீக உறவையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த தெய்வீக உறவையும் புது வாழ்வையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் விரும்புகிறீர்களா? ஆமென்.